கேகேஆர் பஞ்சாப் ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் கேகேஆரை பயங்கரமா தும்சம் பண்ணி ஐபிஎல் வரலாற்றில் பாத்தீங்கன்னா 2025ல் மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை பண்ணியிருந்தாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா கேகேஆர் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கும். இப்போ கேகேஆர் ரிவெஞ்ச் பண்ணுவாங்களா இல்ல மறுபடியும் சோழ போயிடுவாங்களா அப்படிங்கறதா செம்மையான ஒரு டாபிக். ஆனா பஞ்சாப் பாத்தீங்கன்னா ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க பிளே ஆஃப் உறுதி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேகேஆர் தொடர்ந்து ஜெயிக்கணும். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. இந்த சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இருக்காது. பஞ்சாப் அணி பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் அருமையா இருக்கு. பவுலிங்கும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இப்படி வச்சு பார்க்கும்போது கேகேஆரை விட பஞ்சாப் பலமான அணியாக கருதப்படுகிறது. ஏன்னா கேகேஆர் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மேட்சாவே பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பெட்டராலாம் சொல்ல முடியல. பெட்டராகவே இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகலை. இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகாமல் லேசினஸாக தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. ரகடா மட்டும் ஒரு 50 அடிக்கிறாரு, ஒரு 30, 40, 50ன்னு அடிக்கிறாரு. மற்றபடி யாருமே சூப்பராக ஆடுறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியல. இதை வச்சு பார்க்கும்போது நம்மளோட ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னா கேகேஆர் பஞ்சாப் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் தான் வின் பண்ண போகுது. பஞ்சாப் வின் பண்ணி பிளே ஆஃபாக அவங்க தகுதி பெறணும். அந்த பிளே ஆஃப்குள்ளே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக கேகேஆரை பீட் பண்ணியே ஆகணும். கேகேஆரை எப்படி பீட் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி மேட்சாக இருக்க போகுது, எது நமக்கு சுவாரஸ்யத்தை கொடுக்க போகுது, அது ஒன் சைடன் மேட்சாக போகுமா இல்லை த்ரில்லிங் மேட்சாக போகுமா இல்லை சூப்பர் ஓவர் மேட்சாக போகுமா இல்லை லாஸ்ட் ஓவர் மேட்சாக போகுமா இல்லை கேகேஆர் திடீர்னு பேரதிர்ச்சியை கொடுக்க போறாங்களா, இதுதான் மிகப்பெரிய நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. ஆனா ரெண்டு டீமே வச்சு கம்பேர் பண்ணும்போது பஞ்சாப் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா பஞ்சாப் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கேகேஆர் இன்ப அதிர்ச்சி கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மேட்ச் நம்மளை எப்படி சுவாரஸ்யம்